கோல்டு மார்க்கெட்டில் நம்ம மார்னிங் 7 AM 6 PM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலையில் அனலைஸ் சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல் ரேஷியோ நடந்தா வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 4710 to 713 வந்தா நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செல் ரேஷியோ நடக்கும். ஒரு செல்லிங் போனா மட்டும் பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம காலையில சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராமில் விஐபி லெவல்ஸில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங்லேருந்து நம்ம எதுவும் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணல. பெருசா வந்து இன்னைக்கு எதுவுமே குடுக்கல. எல்லாமே ஹோல்டு பண்ணுங்க. அதாவது செல் பொசிஷன் இருந்தா ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். எகைன் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? பை வந்து குடுத்திருந்தோம். ஆனா 4795 to 97 மார்னிங் நான் பை குடுத்திருந்தேன். ஒரு 10 மணிக்கு. அது 4810 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் குடுத்திருந்தோம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருந்தனால, உங்களுக்கு நான் பெருசா நான் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். ஒன்லி மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. மறுபடியும் அவாய்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்துருக்காங்க. 4830 வரைக்கும் வந்து மார்க்கெட் போயிடுச்சு. எகைன் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 4840 வந்து ஒரு டார்கெட் குடுத்து ஒரு வைகள் குடுத்திருந்தோம். ஈவினிங் 5 மணிக்கு வந்து கால் குடுத்திருந்தோம். 4828, 830 அப்படின்னு குடுத்திருந்தோம். அது 4835 வரைக்கும் மார்க்கெட் 10 வரைக்கும் போச்சு. அதில கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. அது ரேஞ்ச் பவுண்டா இருக்கனால மார்க்கெட்டு இப்ப 4830 to 32லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பொசிஷன் வந்து பை பொசிஷன் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கிறோம். ஆல்ரெடி செல் பொசிஷன் வச்சுக்கிறவங்க செல் பொசிஷன்ல ஹோல்டிங் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? செல் பொசிஷன் ஹோல்டிங் பண்ணிக்கங்க. இப்போ ரைட் கரண்ட் டைம்ல வந்து என்ன பை பொசிஷன் குடுக்கணுமோ அத என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 7 PMலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். 4870 வரைக்கும் அப்படி டார்கெட் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? 4800 வரைக்கும் வந்து இன்டர் டார்கெட் போறக்கு வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். பை டார்கெட் இன்ட்ராடேவோட பை டார்கெட் ஈவினிங் செஷன்ல ஒரு 4870 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து மார்க்கெட் இதுவரை போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 870 டார்கெட்டா என்னோட டெக்னிக்கல் டார்கெட்டா வியூவ பார்க்குறேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து செல் ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் கீழ ரிவர்சல் ஆச்சுன்னா, நம்ம ஒரு செல்லிங் போலாம். அப்படி செல்லிங் போ வேண்டாம். எந்த இடத்துல பை பண்ணலான்னு பார்க்குறபோது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4850 அப்படிங்கிறது ஒரு பை லெவலா நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா, இதுலேருந்து ஒரு பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். சரிங்களா? காலையில குடுத்தது வந்து 4710 வந்தத நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதுவரைக்கும் மார்னிங்ல வந்து 4756 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. லோ வந்துட்டு போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ட எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இது கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகாது. சப்போஸ் ஆச்சுன்னா 4710 வரைக்கும் மார்க்கெட் போகும். சரிங்களா? அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் லைன் வரைஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா பார்க்குறேன். இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து திரும்புச்சுன்னா, நம்ம ஒரு பை பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதாவது 4755 to 60 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா, இங்கிருந்து ஒரு பை லெவல்ல நம்ம வந்து பை எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி 4755 அல்லது 4760 அப்படிங்கிறது ஒரு பை லெவலா நான் பார்க்குறேன். சரிங்களா? சப்போஸ் கீழ இறங்குச்சுன்னா, ஒரு செல் ரைஸ் நடந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம ஏவரேஜ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் நம்ம வந்து விஐபி டெலிகிராம்ல குடுத்துருக்கோம். ஏவரேஜ் லெவல் பொறுத்தவரைக்கும் 4800 to 805 அப்படிங்கிற குடுத்துருக்கேன். சரிங்களா? 800 வந்தா நீங்க ஏவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி குடுத்துருக்கேன். நம்ம 4755 வந்தா நம்ம வந்து எடுத்துக்கலாம். 800 ஒரு பை லெவல் பண்ணிட்டு 755 வந்தா ஒரு பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? 4710 அப்படிங்கிறது போகுமான்னு தெரியல. இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லோ லெவல்ல இருந்து ஒரு மார்க்கெட் ஒரு செல் நல்லா ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் ஆனா மட்டும் தான் 4710 வந்துட்டு ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கோம். இந்த லெவல் வந்து நமக்கு நல்ல ஒரு பை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த லெவல் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4710 வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு டாம் ஷூரா வந்து நல்ல பை கிடைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? 710லேருந்து 850 வரைக்கும் மார்க்கெட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த லெவல் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 710 to 713 வந்தா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட டெக்னிக்கல் வியூல நான் என்ட்ரி லெவலா பார்க்குறேன். சரிங்களா? அது கீழ போச்சுன்னா நம்ம ஏவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். தப்பு இருக்காது. இப்ப ஆல்ரெடி செல் பொசிஷன் வச்சிருந்தவங்க மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன லாஸஸ்ல மார்க்கெட் பொசிஷன்ல இருப்பாங்க. அப்படி இருந்தா நீங்க செல் ஆகும்போது நீங்க வந்து அதிகமா இப்போ ஆர்டர் போட வேண்டாம். இருக்கிற பொசிஷன் வந்து ஏவரேஜா க்ளோஸ் பண்ற வழி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம விஐபி லெவல்ஸ்ல குரூப்ல வந்து நம்ம குடுத்துருக்கோம். மெயினா வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணி லாஸஸ்ல யாரும் புக் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ பை ஆச்சுன்னா 4870 அப்படிங்கிறது பார்க்குறோம். எகைன் ரிவர்சல் ஆச்சுன்னா மார்க்கெட் 4710 பை லெவல். அடுத்த பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4750 to 55. சரிங்களா? இந்த லெவல்ல நம்ம போய் பை பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான ஒரு இடமா இருக்கு. சரிங்களா? இந்த லெவல் வந்து மார்க்கெட்ட வந்து மேல திரும்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? 85 to 60 அப்படிங்கிறது பை லெவலா பார்க்குறோம். அது கீழ போச்சுன்னா 4710 to 713 பை லெவலா பார்க்குறோம். இப்போ அட் பிரசென்ட் வந்து பொசிஷன் ஹோல்டிங்ல வச்சிருக்கிறவங்க 4870 வரைக்கும் டார்கெட் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் கீழ இறங்குச்சுன்னா நீங்க கீழ கூட ஏவரேஜ் பண்ணிக்கலாம். 755 to 60 ஒரு ஏவரேஜ் பை பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது என்னோட இன்டர்னல் லெவல். சரிங்களா? அதாவது 2:30 AM வரைக்கும் மிட் நைட் வரைக்கும் மார்க்கெட்டு ஒரு செல் ரைஸ் நடந்து பை ஆகும்போது நம்ம வந்து பை பாயிண்ட் வந்து 2 லெவலா பை பாயிண்ட் பார்க்குறோம். டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4840 அப்படிங்கிறது கீழ வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா 4850 அப்படிங்கிற அடுத்த டார்கெட்டா பார்க்குறோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து நாம வந்து ஒரு 5 to 6% அளவுக்கு மார்க்கெட் இறங்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா இப்போதைக்கு இறங்குற மாரி தெரியல மார்க்கெட். காலையில செல்லிங் போகும்னு எதிர்பார்த்தோம். மார்க்கெட் அப்படியே பையிங் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? பை லெவல் தான் இருக்கு. இன்னும் செல் ரைசிங்கா மார்க்கெட் ஆக மாட்டேங்குது.
சப்போஸ் நியூஸ் மார்க்கெட் ஒரு செல் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து பை வாய்ப்பு நல்ல வாய்ப்பே கிடைக்கும். நம்மளுக்கு பை பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்கும். அதுவரைக்கும் மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டா தான் ட்ரேட் ஆகும்னு பார்க்குறோம். சரிங்களா? ரேஞ்ச் மார்க்கெட்டா தான் இருக்குது. பெருசா ப்ராஃபிட் வந்து வேகமா புக் பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம். சரி, அதனால வந்து பொறுமையா மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லாட்டியும் கூட நம்ம அப்கமிங் மண்டேலேருந்து வந்து நம்ம நல்ல ட்ரேடிங் வாய்ப்பு கிடைக்கும். மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்தாலும் நம்ம கண்டிப்பா ஒரு பை வாய்ப்பு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எதாவது வேணும் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கலாம். ஃப்ரீ குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரீ குரூப் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். கோல்டு மார்க்கெட்டில் எப்படி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த குரூப் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பிட்காயின், எத்தீரியம் லெவல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். தனியாக குரூப் வச்சிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறவங்க லெவல்ஸ் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். எதாவது லேர்ன் பண்ண விருப்பப்படுறோம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். மார்னிங் செஷனில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். தேங்க்யூ.